இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2024 பார்ட் ஏ ஸ்ட்ரக்சர் கேள்வியில் செய்ய சொல்லி ரிக்வஸ்ட் கேட்டிருந்தது. அடிப்படையில் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குது. அதில் முதலாவது கேள்வியே செய்வோம். இது வந்து எங்களுக்கு இந்த முதலாவது கேள்வி வந்து நுண்மானி திருகணிச்சி சம்பந்தமான ஒரு கேள்வியாக தான் காணப்படுது. அந்த கேள்வியை நீங்கள் திரையில் பார்க்கலாம். முதலாவது வாசிக்கிறேன். ஏறத்தாழ 15 சென்டிமீட்டர் நீளமும் ஏறத்தாழ 200 மில்லிகிராம் திணிவும் உள்ள ஒரு மெல்லிய சீரான கம்பியின் திரவியத்தின் அடர்த்தியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்படுகின்றீர்கள். கம்பியின் விட்டத்தை அளப்பதற்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள நுண்மானி திருகணிச்சி உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ இதான ஒரு படம், நுண்மானி திருகணிச்சியுடைய படம். அந்த அடிப்படையில் படத்தில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, சில இதுகள் அவங்க தந்துட்டாங்க, சிலதை மட்டும் குறிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஏபிசி, அதாவது என்னென்னு சொன்னால், முதலாவது ஏ கேள்வியில் ஏக்கமா பி இரு அளவிடைகளையும் அன்றி சி என குறிப்பிடப்பட்டுள்ள நுண்மானி திருக்கணிச்சியின் பகுதிகளை பேரெடுக்க. அதாவது ஏ கமா பி என்ற அளவிடைய கருத்து கொள்ளாமல் அதன் பகுதிகளை குறிக்கட்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு நம்ம குறிக்கணும். இது ஏ கேள்வியினுடைய விடையாக இருக்கும். அப்போ ஏ என்றது வந்து பூன் என்று சொல்லப்படுற பகுதியாக இருக்கும். இதான் அந்த பூன், இதோட இணைந்து இருக்கும் பூன். அடுத்தது பி என்று சொன்னோம்னா தீதாள் என்று சொல்லுவோம், தீதாள். சி வந்து தீதாளோட தலை, தீதாளினுடைய தலைப்பகுதியாக காணப்படும் தலை, இது தலையா இருக்கும். ரைட், பி. அடுத்த பி கேள்வி, நுண்மானிய திருக்கணிச்சியினுடைய தலைமை அளவிடை 1 மில்லிமீட்டரை 2ஆக பிரிப்பதன் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. வட்ட அளவிடையில் 50 சம பிரிவுகள் உள்ளன. பி ஒரு பூரண சுற்று திரும்புகையில் தலைமை அளவிடையினுடைய ஒரு பிரிவுக்கு சமமான ஒரு பெருமானத்தில் பட்டடைக்கும் கதிருக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். ரைட், அதாவது இந்த பிரதான அளவிடை என்று சொல்லப்படுற பகுதி வந்து என்னவா இருக்கும், தலைமை அளவிடை இல்லை பிரதான அளவிடை வந்து 1 மில்லிமீட்டரை விட 2ஆக பிரிப்பதன் மூலம் அமைக்கப்பட்டிருக்கான். 2ஆ பிரிக்கிறதால அமைக்கப்பட்டிருக்கான். அப்ப நேரு கேள்வி என்ன, முதலாக கேள்வி, நுண்மானி திருக்கணிச்சியினுடைய புரியிட தூரம் எவ்வளவுன்னு கேட்கா, மில்லிமீட்டர்ல. அப்ப புரியிட தூரம் வீட கேள்வியில முதலாக கேள்வி வந்து புரியிட தூரம் என்று கேட்டிருக்காங்க. அப்ப புரியிட தூரம் என்றது என்னன்னு சொன்னா, பிரதான அளவிடையில ஒரு பிரிவினுடைய நீளம்தான் எங்களோட புரியிட தூரமாக இருக்கும். அப்ப பிரதான அளவிடையின் ஒரு பகுதியின் நீளம், அதுதான் என்ன, புரியிடை தூரம். இப்ப என்னவாம், பிரதான அளவிடையின் ஒரு பகுதி நீளம் என்னவாம், 0.5 1 மில்லிமீட்டர் 2ஆல பிரிக்கணுமா. அப்போ 1 மில்லிமீட்டர் நாங்கள் என்ன செய்வோம், 2ஆல பிரிக்கணும்னா என்ன, 0.05 மில்லிமீட்டர் மில்லிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பியிட 2ஆவது கேள்வியை பார்ப்போம். நுண்மானி திருக்கணிச்சியினுடைய இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர். இழிவெண்ணிக்கை என்று சொன்னா என்ன, நுண்மானி திருக்கணிச்சியில இழிவு எண்ணிக்கை என்ன வரப்போகுது, ரைட். பிரதான அளவிடைய ஒரு பங்கு அல்லது குறியிட தூரத்தை நாங்கள் வட்ட அளவிடை பிரிப்புகளால் பிரித்து விட்டோம்னா எங்களுக்கு நேரடியாக நுண்மானி திருக்கணிச்சியுடைய இழிவெண்ணிக்கை வரும். அப்ப என்ன, பிரதான அளவிடையின் ஒரு பகுதி கீழ் வட்ட அளவிடை பிரிப்புகள் எண்ணிக்கை, வட்ட அளவிடை பிரிப்புகளின் எண்ணிக்கை. ஆகவே பிரதான அளவிடைய ஒரு அளவினுடைய பகுதி எவ்வளவு வேண்டாம், 0.5 மில்லிமீட்டர். வட்ட அளவுடைய பிரிப்புகள் எண்ணிக்கை 50. ஆகவே என்ன வரும், 0.001 மில்லிமீட்டராக வரும். சரிதானே, 0.01 மில்லிமீட்டராக வரும்.
ஒன்றுண்டா சேவசம் 5, சாரி, சேவசம் 5, இதுவும் சேவசம் 5. ஆகவே சேவசம் 0.1 மில்லிமீட்டர். ஏன்னா நுண்ணுவாணி திருக்கணிச்சிக்கு மில்லிமீட்டரில் 2.1 அதனுடைய இழிவெண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்தது வந்து எங்களுக்கு சி, பட்டடையும் கதிரும் ஒன்றையொன்று தொடும்போது வட்ட அளவுடைய அமைப்பு உருவு இரண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு நுண்மாய் திருக்கணிச்சினுடைய பூச்சிய வழியின் பெருமானம் மில்லிமீட்டரில் துணிக. ரைட், இல்லை இப்போ இந்த சி பார்ட் எடுக்கிறேன், இது இவ்வளவும் பி பார்ட், அதில் சி பார்ட் எடுக்கிறேன். சி பார்ட்டில் எங்களுக்கு ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க, உரு 2 சொல்லி. எப்படின்னு சொன்னால் இந்த இவ்வளவு பகுதியையும் படமாக தந்திருக்காங்க. அதாவது பூன் வந்து இதோட இணைஞ்சி இருக்கிற மாதிரியும், அடுத்தது வந்து வட்ட அளவிடை வந்து ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஆனால் அது எங்கே இருக்குண்டா பட்டடையும் கதிர்கோளும் இணைஞ்சிருக்கும் போது உள்ள அமைப்பைத்தான் இதில் கீறியிருக்காங்க. இது சைவர், கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கிறோன்னு. இதில் ஒரு அளவீடு அடுத்த 2வது அளவீட்டில் அது போய் முட்டுதான். அந்த அடிப்படையில் தான் இது போகுது. இது 45ஆவதாம், இதுக்கு அங்கால அப்படியே போகுது. இப்போ என்னென்னு கேட்குறாங்கன்னா, இந்த பூச்சி வலுவின்றி பெருமானம். பூச்சி வலுவின்றா மேல என்ன, பட்டடையும் கதிர்கோளும் இணையும் போது இங்க பிரதான அளவிடையோட பொருந்துகின்ற வட்ட அளவிடையுடைய பூச்சி அளவு எவ்வளவு இருக்கிறது. அப்போ எத்தனை இணையுது? 2. ஆகவே பூச்சிய வலு நேரடியாக எடுக்கலாம். பூச்சிய வலு என்னவா இருக்குது? சைவரசம், அங்கே இழிவெண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 0.1 மில்லிமீட்டர். ஆகவே சைவரசம் 0 என்னவா இருக்கு? 2 மில்லிமீட்டர். இழிவெண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. ஆனால் உண்மையாக என்ன இழிவெண்ணிக்கையா இருக்கும்? நேர்பூச்சிய வலுவாக இருக்கும். இழிவெண்ணிக்கையில பூச்சிய வலு கேட்டிருக்காங்க, நேர்பூச்சிய வலுவாக இருக்கும். என்ன காரணம் என்று சொல்லிச்சுன்னா, இது வந்து என்ன செய்யும்? இது மேல் நோக்கிய திசையில போயிருக்கு. இப்ப இது போய் என்ன செஞ்சிருக்கும்? அதோட கூட்டிருக்கும். ஆகவே இதன் அளவீடு வந்து இல்லை, இதன் நேர்பூச்சியோட மறைப்பூச்சியோட வரும். காரணம் என்ன சொன்னா, இது பட்டடையோட இணைஞ்சிருக்கும். ஆகவே என்ன செய்யும்? இது குறைச்சி காட்டும் எங்களுக்கு. சரியா? இது வந்து என்ன செய்யும்? குறைச்சி தான் காட்டும். ஆகவே இது ஒரு மறைப்பூச்சி வலுவுக்குரிய அமைப்பாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. ஆனா அவங்க என்ன பூச்சி வலுவுன்னு கேட்க இல்லை, பூச்சி வலுவை தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி டி கேள்வி. டி கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூச்சி வலுவை துணிந்த பின்னர் கம்பியின் விட்டத்தை அளப்பதற்கு நுண்மானி திருக்கணிச்சி பயன்படுத்தப்படும் விதத்தை குறிப்பிடுக. பூச்சி வலுவை துணிந்த பின்னர் என்ன செய்யணும்? கம்பியினுடைய விட்டத்தை அளப்பதற்கு நுண்மானி திருக்கணிச்சி பயன்படுத்தும் விதத்தை குறிப்பிடுக. ரைட், அப்ப என்ன செய்யணும்? பி என்ற என்ன? தீதாள். சரி, நாங்கள் இப்போ தீதாள் கண்டுபிடிச்சிருந்தானே. தீதாள பின்னோக்கிய முறையில சுழற்றி என்ன செய்யணும்? இந்த பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில கம்பியை வைத்து பின்னர் என்ன செய்யணும்? தீதாள் மட்டுமட்டாக முட்டுகின்ற சந்தர்ப்பம், அதாவது மட்டுமட்டாக பட்டடைக்கும் கதிர்கோளும் எதுல முட்டணும்? கம்பியில. சரிதானே? அப்ப நாங்க முதல்ல எழுதுவோம். ஒரு முதலாவது வழி வந்து என்ன எழுதணும்னா, பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில் கம்பியை வைத்து தீதாள் மூலம் மட்டாக தொட்ட பின் தீதாள் தலையை சுழற்றி கிளிக் ஒலி கேட்கும் வரை சுழற்றவும்.
ரெண்டாக கேட்டிருக்காங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு வழி இது. அடுத்து என்ன செய்யணும்? ரைட். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? பயன்படுத்தி நுண்மாத்தினி கணிச்சி கம்பியின் விட்டத்தை நீங்க ரைட். அப்ப என்ன செய்யணும்? ரெண்டாவது வாசிப்பை பெறணும். இது பிரதான அளவிடை, அதாவது வட்ட அளவிடை அளவிடை கமா பிரதான அளவிடை என்பனவற்றை பயன்படுத்தி வாசிப்பை பெறுக. எப்படி பெற போறீங்க வாசிப்பு? அப்போ முதலாவது விஷயம் பிரதான அளவிடையினுடைய வாசிப்பு, பிரதான அளவிடை சக இல்லைன்னு செய்யணும் இழிவெண்ணிக்கை தர என்ன கொடுக்கணும்? வட்ட அளவிடை பிரிப்பு வட்ட அளவிடை பிரிப்பு தொடுகை. ரைட். இப்ப என்ன செய்யணும்? அடுத்தது இழிவெண்ணிக்கை ஒன்று இருக்கு. இழிவெண்ணிக்கை என்ன சொன்னான்? மறை என்று சொன்னான். அப்ப என்ன செஞ்சிருக்கும்? இது வந்து என்ன செஞ்சிருக்கும்? இப்போ குறைச்சித்தான் காட்டும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம கூட்டணும். அப்ப கூட்ட வேண்டியிருக்கும். அப்ப இதுல பிளஸ் இன்னொன்று சேர்த்து பிளஸ் என்னது என்ன சொல்லுங்க? பிளஸ் பூச்சிய வலு. சாரி, இழிவெண்ணிக்கையில பூச்சிய வலு. அப்ப இந்த அடிப்படையில விடத்தையும் செஞ்சோம்னா எங்களுக்கு இது கூட்டுப்படும். சரி, அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சி முடிஞ்சது. சாரி, டி முடிஞ்சது. டி குறியதான் அங்கால பக்கம் பார்ப்போம். அப்ப அதுக்குரிய டி முடிஞ்சது. இ கேள்வியை பார்ப்போம். நுண்மானி திரு கணிச்சியில் பகுதி சி இருப்பதன் நோக்கம் யாது? ரைட். அதாவது இ கேள்வியில வந்து நுண்மானி திரு கணிச்சியில எங்களுக்கு சி இருக்கிற நோக்கம். இந்த சி தீதாள், உண்மையா தீதாள் இருக்கிற நோக்கம் என்ன? இந்த பட்டடையாலையும் கதிர்கோளாலையும் வந்து கம்பி வந்து என்ன சொல்றது அழுத்தாம இருக்கிறது ஒன்று. முதலாவது நோக்கம் வந்து பட்டடை கதிர்கோளின் தேவையற்ற மேலதிக அழுத்தத்தை தடுப்பதற்காக. சரியானே ஒன்று. ரெண்டாவது என்ன? ரைட். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து கதிர்கோள் பட்டடை வந்து இதுல வந்து முட்டுப்பட்டதுன்றதை உறுதிப்படுத்துறது. கிளிக் என்ற சத்தத்தூடாக உறுதிப்படுத்தல். அப்ப பட்டடை கதிர்கோள் என்ன செய்யலாம்? பட்டடை கதிர்கோள் இரண்டும் கம்பியில் கிளிக் சத்தத்தின் மூலம் உறுதிப்படுத்த. சரியா? ரைட். அடுத்த எஃப் கேள்வி. ஒன்று மேலே சி குறிப்பிட்ட நுண்மானி திரு கணிச்சியை பயன்படுத்தி கம்பியினுடைய ஒரு விட்டத்தின் ஓர் இடத்தின் விட்டத்தை அளக்கும் போது வட்ட அளவின் அமைப்பு ஒரு மூன்றில் காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? மூணுல வந்து காட்டியிருக்கான். ஓகே, காட்டியிருக்கு. நுண்மானி திரு கணிச்சியினுடைய வாசிப்பு மில்லிமீட்டர் யாது? வாசிப்பு கேட்டிருக்காங்க நேரம். எஃப்ட முதலாவது கேள்விக்கு நாங்க இதுல காணப்பட்ட அமைப்பு வந்து இப்படித்தான் வாசிப்பு காணப்படுது. இது பிரதான அளவிடை. ரைட். இதுல வட்ட அளவிடை இருக்குது.
சரி. இது 0 பாயிண்ட். பிரதான அளவுடைய 0. இதுல முதலாவது இதுல வந்து நிக்குது. அப்ப இது வந்து 0 வந்து எங்களுக்கு இதுல 10, அதுல ஒரு 11, 12. சரியா? 10, 12ல நிக்குது. சரியானே? ரைட். இப்ப உண்மையிலேயே பிரதான அளவுடைய எவ்வளவு இருக்குது? 0.5 மில்லிமீட்டர்ல நிக்குது எங்கள்கிட்ட. சரிதானே? எங்களுக்கு பிரதான அளவுடைய என்ன இருக்குது? 0.5 மில்லிமீட்டர் நிக்குது முதலாவது. சக பிரதான அளவீட்டுல சக. பிறகு இந்த வட்ட அளவடைன்னு எத்தனாவது பங்குல போய் நிக்குது? வட்ட அளவடை வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 5, 6, 7, 8 நிக்குது. அப்ப 8 தர இழிவெண்ணிக்கையில 0.1 மில்லிமீட்டர். அப்ப 8ல நிக்குது. அடுத்த பிரச்சனை என்ன இருக்குது? வாசிப்பு தானே கேட்டு இருக்குது. நுண்மானி திருக்கணிஞ்சு வாசிப்பு என்ன மில்லிமீட்டர்? இவ்வளவு மில்லிமீட்டர் வாசிப்பு. அப்ப 0.58 மில்லிமீட்டர் தான் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற வாசிப்பு. இது முதலாவது F1 1க்குள்ள முதலாவது கேள்வி விட. ரெண்டாவது கம்பியின் விட்டத்தின் சரியான பெருமானம் மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப இந்த சரியான பெருமானம் அடுத்த கேள்வி கேட்டபடியால நாங்க கூட முதல்லயே நாங்க அந்த இழிவெண்ணிக்கையை சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது கேள்வியை வாக்கி பார்த்து கொள்ளணும். சரியா? F2 கேள்வி எப்படிக்கான சரியான பெருமானம். சரியான பெருமானம் என்னத்துக்கு? பூச்சிய வலுவை நாங்க சேர்க்கணும். அப்ப என்ன? 0.58 மில்லிமீட்டர். இது ஒரு மறை பூச்சிய வலுவா இருந்தது. அப்ப எங்களுக்கு நான் கூட்டணும். அப்ப ஏற்கனவே நாங்க பூச்சிய வலு இங்க கண்டு வச்சிருக்கோம். எவ்வளவு? 0.02 மில்லிமீட்டர். அப்ப ஆகவே சரியான வாசிப்பு என்ன செய்யணும்? இதை கூட்டினோம்டா 2 அப்ப 0.6 மில்லிமீட்டர் எங்களுக்கு என்ன வரும்? வாசிப்பு கிடைக்கும். சரியா? ரைட். இதுல எஃப்ல அடுத்த 2வது கேள்வி கேட்டிருக்காங்க. மேலே 1, 2ல் உள்ள பெருமானத்தை பயன்படுத்தி கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவை கணிக்க பை 3 இருக்காங்க. அப்ப எஃப்ட எங்களுக்கு 2வது கேள்வி வந்து குறுக்குவெட்டு பரப்பை கணிக்கணும். இப்ப இதுல சந்தது என்ன? விட்டம். என்ன? விட்டத்துனாங்க. அப்ப எங்களுக்கு குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ வந்து என்ன? ஏ வந்து பை ஆர் வர்க்கம். அப்ப ஏ இது 3 இருக்கா? பை ஆர் வந்து என்ன? 0.3 வர்க்கம். என்ன? ஓகே. இப்ப 0.3 வர்க்கம் என்ன? 0.03 வரப்போகுது. 0.09 வர மாதிரி. அப்ப இதன் அடிப்படையில 3 தர 0.09 வரும். என்ன? ஓகே. அப்ப 927. அப்ப என்ன வரப்போகுது? ஏ வந்து 0.27 மில்லிமீட்டர் வர்க்கம் வரும். 0.27 மில்லிமீட்டர் வர்க்கம் வரும். சரிதானே? ரைட். இது அதுக்குரிய எஃப் 2வது பதிவுடைய விட. சரி. அடுத்தது கேள்வி வந்து ஜி. ஜில முதலாவது எடுத்தா கம்பியின் திரவியத்தின் அடர்த்தியை துணிவதற்கு நீங்கள் எடுக்கும் மற்றைய அளவீடுகள் யாவை? இப்ப என்னென்ன சொல்லுச்சுன்னா கம்பியில திரவியத்தில் அடர்த்தியை துணியணும். அடர்த்திக்கு என்னென்ன தேவை? அடர்த்திக்கு வந்து திணிவு தேவை. அடுத்தது கனளவு தேவை. அப்ப நாங்க அடர்த்தியை துணியணும், திணிவு தேவை. அப்ப கம்பியினுடைய இதன் நாங்க அளக்கணும். என்னத்தை அளக்கணும்? திணிவு அளக்கணும். கம்பியினுடைய திணிவு வந்து இங்க தந்திருக்காங்க எங்களுக்கு முன்னுக்கு. எவ்வளவு வந்திருக்காங்க? 200 மில்லிகிராம். அப்ப மில்லிகிராம் அளக்கிறதுக்கு சரியான அளவு வந்து நாங்க மில்லிகிராம் நல்ல ஒரு அளவுக்கு திருத்தமா அளக்கணும் மில்லிகிராம்லன்னு சொல்லிட்டோம்னா அவங்க நாங்க எடுக்கக்கூடியது ரசாயன திராசை பாதிக்கலாம். அப்ப திணிவு அளக்கிறதுக்கு திணிவுக்கு என்ன சொல்லுவோம்? ரசாயன திராசு.
இந்த மில்லிகிராமில் இருக்கக்கூடிய ரசாயன திராசை நாங்கள் பாவிக்கலாம். சரிதானே? ரைட். அடுத்தது வந்து டிஜிட்டலாக இருக்கிற திராசுகளும் பாவிக்கலாம். சரிதானே? டிஜிட்டல் தராசுகளும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். தெரியும். அடுத்ததுக்கு வந்து நீளம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு 15 சென்டிமீட்டர். அப்போ இது ஒரு மீட்டர் கோடை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீளம் சொன்னா மீட்டர் கோடில் பாவிக்கலாம். மீட்டர் கோல் பாவிக்கலாம். சரிதானே? ரைட். அடுத்தது இரண்டாவது, மேலே G1 குறிப்பிட்ட அளவீடுகளை பெறுவதற்கு தேவைப்படும் மிக பொருத்தமான அளவீட்டு உபகரணங்களை அடர்த்தி துணிக்கு நீங்கள் எடுக்கும் மற்ற அளவீடுகள் யாவை? மற்ற அளவீடுகள் தான் இதில் கேட்டிருக்காங்க. அப்போ திணிவு அளக்கோணம், ரசாயன திராசு நான் இப்போ இதை சேர்த்து எழுதிட்டேன். பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். இப்போ நாம் அதுக்கு பிறகு ஜீட ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவீட்டு கருவிகளை கேட்டிருக்காங்க. திணிவு எடுக்கணும், நீளம் எடுக்கணும். இது கம்பியின், இதை அழிப்போம். ரைட். என்னது இது? கம்பி. ஓகே, இது கம்பி நீளம் எடுக்கணும். அதுக்கு பிறகு இங்க என்னென்ன பொருட்கள் நாங்க பாவிக்க போறோம்னு சொன்னா உபகரணங்கள். முதலாவது உபகரணம் வந்து ரசாயன தராசு. ரெண்டாவது வந்து நீளத்துக்கு வந்து இது என்ன, மீட்டர் கோட். அடுத்தது H வந்து கேட்டிருக்காங்க. H கைத்தொழில் பிரயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இலத்திரனியல், இல்லாட்டி இங்க இலத்திரனியல் தராசும் பாவிக்கலாம். டிஜிட்டல் இலத்திரனியல் தராசையும் பாய்ப்போம். பயன்படுத்தும் ஓர் இலத்திரனியல் நுண்மானி திருக்கணிச்சி காட்டப்பட்டுள்ளது. இக்கணிச்சியினுடைய இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டரில் தருக. இப்போ இதில் இழிவெண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்குது வந்து 6.467. சாரி, வாசிப்பு இருக்குது எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 தசமதானத்துக்குள்ள இருக்குது. அப்போ அது வாசிப்பு எங்களுக்கு வடிவா தெரியுது 6.467 மில்லிமீட்டர். ஆகவே இதை நாங்கள் பார்க்கும்போது 3 தசமதானத்துக்கு வருது. அப்போ இழிவெண்ணிக்கை எங்களுக்கு கட்டாயமாக இந்த 3 தசமதானத்துக்கு பிறகுதான் வரும். அப்போ நேரவே இழிவு எண்ணிக்கை நாங்கள் சொல்லலாம் 0.001 மில்லிமீட்டர் என்று சொல்லலாம்.